இன்றைய தலைப்பாக எனக்கு தரப்பட்டது நெற்றிக்கண். இது நாம் அனைவரும் அறிந்ததே. முகத்தில் கண் இரண்டு, வலது கண் இடது கண் கண்களால் பார்க்கிறோம். ஆனால் நம் பார்வைக்கு புலப்படாத ஒரு கண் உள்ளதே. அதுக்கு ரெண்டு கண் பார்க்க முடியுது, இன்னொரு கண் பார்க்க முடியாத கண், அதுதான் நெற்றிக்கண். சரி, அந்த கண்களை நாம் காண முடியாது, அப்போ கண்களால் பார்க்க முடியாது, அப்ப என்ன பண்ண முடியும்? உணரத்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க குரு. அதாவது அது அகக்கண். வலக்கண் இடக்கண் புறக்கண், அகக்கண் ஆகியது நெற்றிக்கண். ஒவ்வொருவருக்கும் இறைநிலையால் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த அகக்கண். அதுவே ஞானக்கண், நெற்றிக்கண், அருள்கண், அறிவுக்கண், உயிர் நாடி, குரு நாடி, கருவாசல், முச்சந்தி, பஞ்சனை மேல் இருக்கை, ஆக்னா சக்கரம், பிட்யூட்டரி சுரப்பி என்று இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவில் அந்த நெற்றிக்கண் என்பது நமக்கு எந்த இடத்தில் அமைந்திருக்கிறது? அந்த அழகா குரு சொல்றார் பாருங்க ஒரு பாடல்ல, இருபுருவ மத்தியில் இருள் நீக்கி அருள் விளக்கும் ஒரு வாசல் உண்டதுவே உயிர்நிலையை உற்றுணரும் திருவாசல். உயிர் அறிவை தெய்வ நிலையை எய்தும் வழி கருவாசலும் ஞானக்கண் என்பதும் இதுவே அப்படின்னு சொல்லி 4 வரி பாடல்ல ஒரு பெரிய விளக்கத்தை, ஒரு பெரிய தத்துவத்தை கொடுத்திருக்காங்க மகான் அவர்கள். முதல் வரியில என்ன சொல்லியிருக்காங்க? இருள் நீக்கி அருள் விளக்கும் ஒரு வாசல். என்ன இருள்? அறியாமை எனும் இருளை நீக்கி அருள் என்ற வெளிச்சத்திற்கு செல்லும் வாசல். வாசல் அப்படின்னா அந்த வாசலுக்கு நாம் செல்ல வேண்டுமே. செல்ல முடியுமா? எப்படி செல்ல முடியும் அப்படிங்கறது தான் இன்னும் பின்னாடி பார்க்க போறோம். 2வது வரியில சொல்லியிருக்காங்க, உயிர்நிலையை உற்று உணரும் திருவாசல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உயிர்நிலையை உணரும் சொல்ல, உயிர்நிலையை உற்று உணரும் திருவாசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துலதான் உயிரின் நிலையை நம்மால் உணர முடியும். அதுவும் ரொம்ப ஈஸில எல்லாம் உணர முடியுமா? நாம் தினம் ஆகினை தவம் செய்யறோம். உற்று உற்று பார்த்தாதான். அதுதான் மகான் இன்னொரு பாடல்ல சொல்றாங்க, நெற்றியிலே உச்சியிலே ஞாபகமாய் இரு, உற்று உற்று பார்த்திடு உன்னை பின் உலகை அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருவாசல், திருவாசல் மீன்ஸ் தெய்வீக வாசல். அந்த தெய்வீக வாசலுக்கு எப்படி அதை உணர முடியும் அப்படின்னா, ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க அந்த வாசல்ல நாம அறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உற்று உணர்தல், ஒன்றி பார்த்தல், அதுவாது உணரும் கண், அது பார்க்கும் கண் அல்ல, அதுவே நெற்றிக்கண். யாரை பார்ப்பது? நம்மை நாம் பார்க்கும் தெய்வீக வாசல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3வது வரியில சொல்லியிருக்காங்க, உயிர் அறிவாய் தெய்வ நிலை எய்தும் வழி கருவாசல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த உயிரை உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல அது அருள் விளக்கும் சொல்லிட்டாங்க. 2வதுல உயிர் நிலையை உணரும் வாசல் சொல்லிட்டாங்க. 3வது உயிர் அறிவாய் தெய்வ நிலை எய்தும் வழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இயக்கி கொண்டிருக்கிறதே ஒரு தெய்வீக ஆற்றல். உயிராக அறிவாக அந்த தெய்வத்தை அடையும் கருவாசல் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. எய்தும் மீன்ஸ் அடையும். கருவாசல், கருன்னா மூல சக்தி, துவக்க நிலை. பக்தி மார்க்கத்துல இறைவன் இருக்கும் இடம் என்ன சொல்றோம்? கருவறை. ஒரு உயிர் துவங்கும் இடம் என்ன சொல்றோம்? பெண்களின் கருப்பை. அப்ப கரு என்ற அந்த மூல நிலையை அறிவதற்கான வாசல், அதுவே அருள்வாசல், அதுவே திருவாசல், அதுவே கருவாசல், அதுவே ஞானக்கண் அப்படின்னு 4 வரி பாடல்ல முடிச்சுட்டாங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த நெற்றிக்கண் வாசல், நெற்றிக்கண் தானே சொல்லணும். சுவாமிஜி ஏன் அந்த வாசல்னு சொன்னாரு?
அப்படின்னு நாம ஒரு நிமிடம் ஆராய்ந்தோம் அப்படின்னு சொன்னா, வாசல்லாம் எப்படி இருக்குங்க? திறக்கும் மூடும், திறக்கும் மூடும், திறந்தும் இருக்கும் மூடியும் இருக்கும். அப்போ யாருக்கெல்லாம் திறந்திருக்கும், யாருக்கெல்லாம் மூடி இருக்கும்? ஆன்மீக உணர்வு மேலோங்கியவர்களுக்கு அந்த அறிவுக்கண், அந்த நெற்றிக்கண் திறந்த நிலையில் இருக்கும். பயிற்சி செய்ய செய்ய மற்றவர்களுக்கு மூடிய நிலையில் இருக்கும். அப்ப அதை எப்படி திறப்பது? அதை யார் திறப்பார்கள்? அதற்கான சாவி யாரிடம் உள்ளது என்று ஒரு கேள்வி வருகிறதல்லவா? இப்ப வராங்கங்க குரு. குரு தனது தவ ஆற்றலால் நம் நெற்றிக்கண்ணை திறந்து நமக்கு அந்த தெய்வத்தை, இறையை காண உதவுபவர் குரு. தந்தை உயிர் கொடுத்தாங்க, தாய் உடல் கொடுத்தாங்க, அறிவு கொடுப்பவர், அந்த தெய்வத்தை காட்டுபவர் குரு. அதான் மாதா, பிதா, குரு, தெய்வம் என வரிசைப்படுத்துறாங்க. அப்போ அந்த தந்தை காட்டிய குருவை நாம் காணும் அந்த குருவிடம் நாம் சரணாகதி அடையும் போது நமக்கும் அந்த நெற்றிக்கண் திறக்கப்படும். இன்னொரு பாடல்ல சாமிஜி சொல்றாங்க, குரு வணக்கத்திலேயே நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு தெரிந்திருக்கும். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி அப்படின்னு ஒரு பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அந்த புருவத்து இடையில அந்த ஆகினை என்ற ஒரு சக்கரத்துல தாங்க அந்த நெற்றிக்கண் இருக்கு. அதை தொடு உணர்வு என்ற தீட்சை மூலம் குரு தன்னுடைய தவ ஆற்றலால், தன்னுடைய தவ கணலால் நம்மளுடைய அந்த உயிரை மேலே எழுப்பி அங்கே உணரச் செய்வார்கள். அப்போ நம்ம எல்லாருமே அந்த தீட்சை வாங்கியிருப்போம். அதனாலதான் தினமும் ஆகினை தவம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி யாராவது ஆகினை தவம் தீட்சை வாங்காத அன்பர்கள் எவரேனும் இருந்தால் கட்டாயம் இந்த வகுப்புல சேர்ந்து அருகிலுள்ள மன்றம் சென்று வாங்கி விடுங்கள். ஏனென்றால் இந்த பிறவியில் நமக்கு கிடைத்த பாக்கியம் அதுங்க. அது தெய்வம் அறியும் வாசல். அதுல எப்படி அவங்க குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு உதாரணமாக மகான் எதை காட்டுறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு கோழி தன் முட்டையின் மேல் அமர்ந்து 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 தன்னுடைய சக்தியை, தன்னுடைய வெப்பத்தை அந்த முட்டையின் மீது செலுத்தி அந்த முட்டையின் கருவை வளர்ச்சி பெற வைத்து அது ஒரு குஞ்சாக மாற்றுவது போல் நம்மையும் தன்னுடைய தவ ஆற்றலால் நம்முடைய உயிரை, நம்முடைய குண்டலினி எனப்படும் மூலாதாரத்தில் உள்ள உயிரை மேல் எழுப்பி நமக்கு உணர்த்துபவர் குரு. குரு அந்த உணர்த்தினதுக்கு அப்புறம் அதே இடத்துல நாம் தவம் இயற்ற இயற்ற அந்த வாசலை நிரந்தரமாக திறந்து இறைவனை அடைய முடியும். இன்னொரு பாடல்ல மகான் சொல்றாங்க, இருவிழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்கள் இடைநிறுத்தி ஒருமையுடன் குருநெறியில் பழகும் போது உள் ஒளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகம் முட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இரு விழி நடுவுல எண்ணத்தை நிறுத்தி 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 நாம தவம் இயற்றும் போதுதான் நமக்கு அந்த உணர்வு தோன்றும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா மெஞ்ஞானத்துல இப்படி சொல்லிட்டாங்க. விஞ்ஞானம்னு பிரிச்சு வச்சிருக்காரு நம் குரு. மெஞ்ஞான வழியில் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் இதனால அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் விஞ்ஞான வழியிலும் இதனால் என்னென்ன நன்மைகள் என்று பிரித்து கூறுகிறார். சரி, இந்த இடத்துல பயிற்சி செய்வதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கும் போதுதான் விஞ்ஞான வழியில் நமக்கு விழிப்பு நிலை ஏற்படும் அப்படின்னு முதல் பாயிண்ட் சொல்றாங்க. விழிப்பு நிலைனா எந்த செயல் செய்தாலும் இதனால் ஏற்படும் விளைவு தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் இன்பமாகவே ஏற்படும் நிலை குறித்து கணித்து நல்லவற்றையே செய்யும் நிலை, விழிப்பு நிலை ஏற்படும். அந்த ஆகினை அந்த நெற்றிக்கண்ல நாம் தொடர்ந்து
அசான் கொடுத்த தீட்சை கொடுத்த இடத்துல நாம தொடர்ந்து நின்று நின்று உற்று உற்று நோக்கி ஒன்றி ஒன்றி நின்று பழக விழிப்பு நிலை ஏற்படும் முதலாவதாக. இரண்டாவது படைப்பாற்றல் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த செயல் செய்தாலும் அதில் தனக்கென ஒரு தனித்திறமையுடன் அதை நிறைவாக செய்தல் அப்படிங்கறதுதான் படைப்பாற்றல். இன்னும் அதை மேலும் மேலும் செதுக்கி நம்மளால் அதை எவ்வளவு மெருகூட்ட முடியுமோ அந்த அளவு செய்து இயற்கையோடு இணைந்து செயற்கையையும் மனிதன் செய்கிறான் அப்படின்னு மகரிஷி ஒரு இடத்துல செய்யறான். இயற்கைக்கு மேல செயற்கை. இப்பெல்லாம் நமக்கே தெரியும், ஒரு காகித பூ வந்துச்சுன்னா ரியல் பூவை விட ஒரிஜினல் மல்லிகை பூவை விட அவங்க செய்யற ரோஸ் அதை விட அழகா, செடிகளாக, மலர்களாக, மரங்களாக, இப்படி பல்வேறு வடிவங்களில் படைப்பாற்றல் ஏற்பட இந்த நெற்றிக்கண் தவம் பயன்படுகிறது. அடுத்தது ஏற்புத்திறன் வரும் அப்படின்னு சொல்றாங்க. தன்னை போல் பிற உயிரையும் மதித்து அவர்கள் செய்யும் செயல்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் ஒற்றுமையாக வாழும் ஏற்புத்திறன் ஏற்படும். குடும்பத்துல அந்த திறன் ரொம்ப அவசியங்க. ஏன்னா அது இருந்தாதான் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, அமைதி ஆகியவற்றுடன் பொறுமை ஆகியவற்றை கடைபிடித்து வாழ முடியும். அப்போ அந்த ஏற்புத்திறன் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏற்புத்திறன் மட்டும் இருந்தா போதுமா? இணக்கத்தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய நிலையில் ஒரு குடும்பத்துல 4 பேர் இருந்தா அந்த 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கத்தன்மையாக இருக்காங்களா? இணங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்களா? சகிப்புத்தன்மையோட இருக்காங்களா? அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏன்னா நாம அந்த நெற்றிக்கண்ணை தாண்டி, நெற்றிக்கண்ணினுடைய நிலை என்னன்னு சொன்னா 14க்கு கீழே உள்ள நிலை. 14க்கு கீழே 13 to 6 அப்படின்னு சொல்றாங்க. 13லிருந்து 6 அலைச்சுழல் இயக்கம் இருக்கும். எப்போ? நெற்றிக்கண்ல தவம் ஏற்றும் போது. மற்ற நேரங்கள்ல எல்லாம் என்ன? 14 to 40 அந்த நிலையில நாம் இருப்போம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கத்தன்மை ஏற்படுமா? குடும்பத்தில், அலுவலகத்தில் பிறருடன் இணைந்து பொறுமையாக விட்டு கொடுத்தல் அந்த நிலை ஏற்படும் இந்த நெற்றிக்கண்ணில் மனம் வைத்து தவம் இயற்ற இயற்ற. அடுத்தபடியாக சொல்றாங்க சாம்ஜி, நுண்மான் நுழை புலன் அறிவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எந்த எண்ணமாக, சொல்லாக, செயலாக இருந்தாலும் அதன் நுட்பம் அறிந்து முற்கால, நிகழ்கால, பிற்கால விளைவுகளை யூகித்து செயல்படும் போது அதன் விளைவு நல்லதாகவே அமையும். ஏற்கனவே ஒரு செயல் செஞ்சிருப்போம், அதுல துன்பமும் ஏற்பட்டிருக்கும், அதனால மன உளைச்சலும் ஏற்பட்டிருக்கும், அதனால அடிபட்டிருப்போம். அதை மறந்து அதே செயலை மறுபடியும் செய்வோம். அதுதான் அந்த நிலை. ஏற்படாத நிலைதான் முற்கால, நிகழ்கால, பிற்கால விளைவுகளை யூகித்து செயல்படும் நல் விளைவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலை நீடிக்கும் போதுதான் நமக்கே நம்மேல் ஒரு தன்னம்பிக்கை வளரும். நமக்கு நன்மேல ஒரு தன்னம்பிக்கை வளர்ந்தா என்னங்க, நாம வாழ்வில் நிறைவு பெறுகிறோம், வாழ்வில் அமைதி பெறுகிறோம் என்று அர்த்தம். அதற்கு மேலும் அந்த அமைதி என்ற நிலையை தாண்டி அந்த அமைதிக்கு மூலமான அந்த ஆன்ம நிலையை அறிவும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நெற்றிக்கண் திறக்கும் பொழுது. அது மட்டும்தானா? அது எந்த இடத்துல அமைந்திருக்கு? ஆகினா சக்கரம், நெற்றிக்கண், 5 புலன்களுக்கும் மேல. இன்னைக்கு அதற்கு சரியான தவம் பஞ்சேந்திரிய தவம். பஞ்ச இந்தீரியங்கள், 5 உணர்கருவிகள், அவற்றை அடக்கி அதன் மேல் தவம் ஏற்றும் போது இந்த புலன் அடக்கம் ஏற்படும். அந்த புலன் அடக்கம் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியா அப்படின்னா சித்தர்கள் எல்லாமே கூட அதற்காக பல்வேறு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு பாடல்ல அழுகுனி சித்தர் கூறுறாருங்க, பார்ப்பான் அகத்தே பார்ப்பசு 5
மெய்ப்பாரும் இன்றியே வெறித்து திரிவன. பார்ப்பான் கிட்டினால் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய்ச் சொரியுமே அப்படின்னு சொல்றாங்க. அந்த பார்ப்பான் பசு என்னது? நம்மளுடைய ஐம்புலன்கள். அதை சரியான ஒரு மேய்ப்பவர் கிடைக்கும் போது என்ன மேய்ப்பான்? அந்த இறை நிலையை, அந்த அதற்கு மேல் ஆகினா சக்கரத்தில் உள்ள அந்த இறை நிலையை, அந்த நெற்றிக்கண்ணை திறந்து அந்த மேய்ப்பவரை நாம் வெளியே கொண்டு வரும்போது அந்த ஐம்புலன்களும் வெறி அடங்கி பாலாய் சொரியும். அந்த ஐம்புலன்கள் தான் நம்மளை வளர்க்கும். அந்த ஐம்புலன்கள் தான் நம்மளை வீழ்த்தவும் செய்யும். வெற்றியும் அதுதான் செய்யும், தோல்வியும் அதுதான் தரும். அப்பா வெற்றிக்கு மற்றும் பயன்படுத்தி கண்டு தோல்வியில் ஈடுபடாத வண்ணம் புலன் அடக்கம் ஏற்பட அந்த நெற்றிக்கண் தவம், ஆக்னா தவம் தேவை அப்படிங்கிறாங்க. அது மட்டும்தானா? இன்னும் அறியாமை, அலட்சியம், தன்முனைப்பு என்ற ஈகோ ஏற்படாது. அப்ப எப்படி வாழணும்? ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிப்படி வாழ்தல். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாங்க. மெஞ்ஞான முறைப்படி பார்த்தா, விஞ்ஞான முறைப்படி அப்படின்னா அங்கே அந்த இடத்துல நெற்றிக்கண் பகுதியில் தான் பிட்யூட்ரி என்ற ஒரு சுரப்பி இருக்குங்க. அது ஒரு நாளமில்லா சுரப்பி. இதிலிருந்து ஹார்மோன் சுரந்து மெட்டபாலிசம் என்ற நிலை ஏற்படுகிறது. அதாவது உணவுப் பொருட்களை ஜீரணமாக்குதல், சத்து பொருளை பிரித்து ரசாயனமாக்கி அதை அனைத்து உறுப்புகளுக்கும் கொடுத்தல், பால் உணர்வுக்கான சுரப்பி முதல் கட்டுப்படுத்துதல், இனப்பெருக்கத்திற்கான சில ஹார்மோன்களை சுரத்தல். இது மாதிரி இன்னும் அதற்கு கீழாக உள்ள நாம் அனைவரும் அறிந்திருப்போம். காகினாக்கு கீழே தைராய்டு, அதாவது தொண்டை பகுதியில் ஒரு சுரப்பி. அதற்கு கீழாக தைமஸ், அதாவது மார்பு பகுதியில் ஒரு சுரப்பி. அதற்கு கீழாக கணையம், மேல் வயிற்று பகுதியில் ஒரு சுரப்பி. அதற்கு கீழாக அட்ரினல், அடிவயிற்று பகுதியில் ஒரு சுரப்பி. அதற்கு கீழாக பாலுணர்வு, மூலாதாரம் என்ற இடத்துல ஒரு சுரப்பி. இந்த சுரப்பிகளுக்கெல்லாம் தலைமை சுரப்பியாக இருந்து அந்த பிட்யூட்ரி என்பது செயல்படுகிறது. அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த நெற்றிக்கண்ணு நம்மளுக்கு புருவ மத்தியில மகான் தொட்டு காட்டுறாரு. அதுக்கு நேர் உள்ள தலை உச்சியிலிருந்து நேர் கீழே, பின்னாடியில இருந்து நேர் நடுவுல அப்படி ஒரு கோடு போட்டா அந்த இடத்துல அந்த பிட்யூட்ரி அப்படிங்கிற ஒரு சுரப்பி ஒரு பட்டாணி அளவு இருந்து நமக்கு இவ்வளவு ஹார்மோன்களையும் சுரந்து நம் உடலையும் உள்ளமும் வளமுடனும் நலமுடனும் வாழ அந்த சுரப்பி பயன்படுகிறது. அப்போ அது உயிரை உணரும் இடமாகவும் திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த பிட்யூட்ரியில அழுத்தம் கொடுக்கும் போதுதான் நமக்கு அந்த இடத்துல உயிரை உணர முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் மேல அந்த சுரப்பிக்கு ஆற்றல் அழிப்பது, அதுக்கும் மேல பீனியல் அப்படிங்கிற ஒரு சுரப்பி இருக்கு. அதுக்கும் இது பயன்பட்டு ஆன்மீக சுரப்பியாகிய அந்த சுரப்பையும் செயல்பட வைக்கிறது. அதுதான் நம்ம 9 மைய தவத்துல செய்வோம். மூலாதாரத்துல இருந்து தொடங்கி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினா அண்ட் துரியம் அப்படின்னு சொல்லி அதுக்குமே நாம் உணர்வுக்கு மேலுள்ள சுரப்பிகள். இவ்வாறாக 9 மையத்திற்கான தலைமை சுரப்பியாக இது செயல்பட்டு நம் வாழ்வை சிறப்புமிக்கதாக ஆக்கி கொண்டு இருக்கிறது அந்த நெற்றிக்கண்ணில் உள்ள சுரப்பி அப்படின்னு சொல்லலாம். இந்த பிறவில அந்த நெற்றிக்கண் நமக்கு திறக்கப்பட்டு விட்டதுங்க. திருமூலர் ஒரு பாடல்ல சொல்றாரு, முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கான் அகத்தில் கண்கொண்டு பார் ஆனந்தம் காணலாம் அப்படின்னு சொல்றாரு. நாம புறத்திலேயே நம்ம புறக்கண்கள் 2 கண்களையுமே வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அகக்கண்களால பார்க்கிறோமா அப்படின்னா அங்க ஒரு கேள்விக்குறிதான் எழுது. அதைத்தான் திருமூலர் சொல்றாரு. எல்லாவற்றையும் படிக்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம், தெரிஞ்சு கொள்கிறோம்.
நம்மை பற்றி, நம் மூலம் பற்றி நாம் வந்துவிட்டோம், போய்த்தான் தீர வேண்டும். ஆனா எங்க போக போகிறோம்? அதுவரை என்ன செயல் செய்வோம்? பாவச் செயலா, புண்ணிய செயலா? வினைப்பதிவே தேகம் கொண்டா என்பதற்கு ஏற்ப அந்த வினைப்பதிவினாலேயே இந்த பிறவி. ஆனால் இந்த பிறவியிலும் உய்யும் வழியே அந்த நெற்றிக்கண் திறக்கப்படும் ஒரு செயல். அதை இன்னும் சொல்ல போனா இரண்டாம் பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஜீசஸ் கூட ஒரு 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 வாசகத்துல சொல்றாங்க, மறுமுறை மறுமுறை பிறந்து என்னிடம் வா அப்படின்னு. அதுக்கு என்னன்னா, அங்கேயும் கிறிஸ்தவத்திலையும் கொடுக்கறாங்க. அந்த ஜீசஸுக்கு அந்த சிலுவைக்கு முதல்ல மேல் பக்கம், அடுத்தது 2 தோள்கள், 2 பக்கம், அடுத்தது கீழ்ப்பக்கம், அடுத்தது வாய்ப்பக்கம், அப்படியாகத்தான் முதல்ல அவங்களுடைய பிரார்த்தனையை தொடங்குகிறார்கள். இதேதான் இஸ்லாம்லயும் அந்த நெற்றிக்கண்ணை கீழே அவங்க அழுத்தி அழுத்தி அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த இடத்துல தூண்டுதல் ஏற்பட செய்கிறாங்க. நாம இந்துக்கள் நாம் அனைவருமே தெரியும், பொட்டு என்பதை தினமும் வைத்து அழுத்தி 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 அந்த இடத்துல உள்ள கண்ணை திறக்கச் செய்வதன் மூலம் இந்த பிறவியில் நாம் உய்யும் வழியை ஏற்படுத்தி கொள்ள நமக்கு குரு முழு உதவியாக இருக்கிறார். குரு ஒரு பாடல்ல சொல்றாருங்க, உய்யும் வகை தேடி உளம் உருகி நின்றேன், உயர்ஞான தீட்சையினால் உள் ஒடுங்கி மெஞ்ஞானம் என்ற பெரும் பதம் அடைந்தேன், மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, ஆசை என்ற வேகம் குறைந்து விவேகம் ஏற்படுகிறது. இதையே தான் வள்ளலார் அருட்பெரும் ஜோதி என்கிறார். அத்தகையதொரு ஜோதி நம்முள் குருபிரானால் திறந்து காட்டப்பட்டுள்ளது. இது கிடைக்காம எத்தனை பேரு வருந்திருக்காங்க. சிவவாக்கியர் ஒரு பாடல்ல சொல்றாரு, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் பல தேடியே வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. எத்தனையோ பேர் இந்த நெற்றிக்கண் இருக்கிறது தெரியாம, அதுல ஒரு அருள் ஒளி தெரியாம, அதுல உள்ள ஜோதி தெரியாம இறந்து போகிற நிலை ஏற்பட்டது. நமக்கு அந்த கண்ணை திறந்து வைத்திருக்கும் குருவை வணங்கி தினமும் வேகம் குறைத்து விவேகம் பெற, பொருள் பற்று நீங்கி அருள் பெருக, அறியாமை விலகி அறிவு ஒளி பெற, சிந்தை அடங்கி ஜீவனிலே சிவனை காண, பேரம்பலத்தை சிற்றம்பலமாக நம்முள் உணர நெற்றிக்கண் தவத்தில் நிறைவு பெறுவோம், நிலைப்போம், நிறைவு பெறுவோம். தவத்தின் துவக்கம் ஆகினை, முடிவு பேராதார பெருவழி, அந்த சுத்த வெளி, அந்த இறைநிலை தவம் பிரம்ம ஞானம். அப்போ நம்மை உயர்த்தும் ஒரு ஞான வாசல் இந்த நெற்றிக்கண், அது நமக்கு திறக்கப்பட்டு உள்ளது. அதை நாம் நம் வாழ்வில் அதே நிலைக்கு கொண்டு சென்று இன்னும் 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 இந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு அதில் இந்த பிறவி பயனை அடைவோம் என்று கூறி, இந்த நெற்றிக்கண் என்றதை பற்றி சிந்தனை செய்ய வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு அன்பான நன்றிகள் கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன்.